இல்ல நீங்க ஹோட்டலுக்கு வந்து அரைக்கிறது சரியான இல்ல. நீங்க காரணம் நீ சொல்லிட்டு போதான் வந்தேன் சரியா? சொல்லிட்டு போறேன்னா நீங்க இந்த வந்து இந்த கதை என்ன வெளியில போயிட்டு நல்லா வரேன். சரி அவங்கள ப்ரோக் பண்ண சொன்னா ப்ரோக் பண்ணிட்டு போயிட்டு. அதுக்கு நாளைக்கு முன்னேறோட உங்களுக்கு அந்த கருத்து இல்லை சரியா? உங்களுக்கு அந்த கருத்து இல்லை. நான் வந்து நீங்க பையனை சொல்லிட்டு போகிறேன் என்ன தெரியல. அதுக்கு நீங்க பண்ணிக்கிறீங்க இதுக்கு தேவையில்லாத கதை சரி அதான் பண்ணணும் சரியா? இவர் ஃப்ரெண்ட் தான் பின்னால சுத்தி கொண்டு வந்தாரு. ஃப்ரெண்ட் அந்த போட்டு இப்படி பண்ண வேண்டியது ஃப்ரெண்டா இவர் கேட்காம சொல்லி எனக்கு சண்டை ஓகே இவர் என்ன செஞ்சாங்க ஆனா நான் 2 இயர்ஸ் சின்சியரா தான் பண்ணேன். இப்போயே அவன் தான் இருக்குது சரியா? அதே பிரச்சனை ஆயிரத்து பிரச்சனை வேற. அது அவங்களோட நான் இப்ப அந்த பிரச்சனை இல்ல. அவங்க கையில வந்து நான் சொன்னேன் நான் சின்சியரா பண்ணிருக்கேன். ஏதோ உங்களுக்கு சண்டை நீங்க இப்போ விட்டுட்டு எல்லாத்தையும் அப்புறம் தான் சொன்னேன். நீங்க என்ன பண்றீங்க? இல்ல நான் பதிச்சிருப்பேன்னு சொன்னா என்ன பண்ணாது என்ன அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறீங்க? அப்ப நம்பர் பிளாக் பண்ணுவோம். ஆஷாட் நம்பர் பிளாக் ஏன் நான் பிளாக் பண்ணுவேன்? நான் ஃப்ரெண்ட் நீங்க கதைக்கவே தேவையில்லை சரியா? நீங்க நம்ம இவங்களோட தேவையில்லை சரியா? நான் பிளாக் பண்ணுவேன். சரி அவர் நீங்க முதல் எடுத்து நீங்க ஹோப் கொடுக்க போறீங்க. நாங்க ஃபர்ஸ்ட் காய்ச்சிட்டு இருந்தோம். சரி காய்ச்சிட்டு போது உங்களோட சண்டை சண்டை எல்லாரையும் அவன் கூட வேணாம்னு சொல்லிட்டான். நீங்க வேணா சொல்லிட்டு சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னொரு தான் அவரோட ஃப்ரெண்டா இருக்கும். அப்ப உங்களுக்கு சண்டை இருந்தா நான் அந்த அளவுக்கு அவனை பிரேக்கப் பண்ண சண்டை இல்லையா? நான் அந்த அவளை என்ன அவளை பிடிச்சிருக்கேன். நீங்க ப்ரோ பைத்தியக்கார மாதிரி கேக்குறீங்க. நீங்க சிரிக்குதானே அதுல குடிச்சிட்டு என்ன கதை உங்களை 2 வருஷமா லவ் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து டேப்லெட் கேவல பிடிச்சிட்டு இருக்கீங்க. 2 வருஷமா இல்ல நீங்க ஹோட்டலுக்கு வந்து அரைக்கிறது சரியான இல்ல. நீங்க காரணம் ஹோட்டல் இவர் எங்க வேலை செய்யறாங்க? இல்ல வேலை செய்யற இடத்துல வந்து நீங்க அரைக்கல. வெளியில போய் வைக்கணும் அந்த கதை வெளியில வைக்கணும். இது நான் போயிட்டு அப்படிங்கிறது தராங்க. வெளியில போய் பிடிங்க. வெளியில தான் நீங்க நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு போதான் வந்தேன் சரியா? சொல்லிட்டு போறேன்னா நீங்க இந்த கதை என்ன வெளியில போயிட்டு நல்லா வரேன். சரி அவங்கள ப்ரோக் பண்ண சொன்னா ப்ரோக் பண்ணிட்டு போயிட்டு. ஓகே ப்ரோக் பண்ண சொல்லுங்க. அப்படியே நான் ப்ளாக் பண்றேன்னா பண்ணுங்க.
ஒர்க் பண்ணிட்டு தான் போக அவங்களுக்கு இஷ்டம் இருந்தா கலைக்கணும். நீங்க அவங்களுக்கு அவங்க கலைக்கான கலைக்கா விட்டாலும் நான் கலைக்கிறேன். ஒரு நாள் சரி கலைக்கா விட்டாலும் மெசேஜ் பண்ண நான் கலைக்கிறேன். இல்ல அந்த கதை நான் சொல்லுங்க அதாவது உங்களுக்கு சொன்ன அவருக்கு அதை மாதிரி மனசு சண்டை வந்து சரி வந்தாரோ உங்களுக்கு பார்த்து மாட்டோம் அப்படி அவன் அப்படின்னு உங்களோட சொல்லுங்க. நான் அவளை கூட்டிட்டு இருந்தது, நான் அவளுக்கு செலவழிக்கணும். நீங்க இப்போ வந்துருவோம் என்ன அப்படி உங்களோட வந்துட்டா நீங்க அவனதான் இருக்குது எனக்கு உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. நீங்க வந்து உங்களை நீங்க கதைக்க முடியாது, உங்களை அவர் மட்டும் கதைக்க முடியும். நீங்க தேர்ட் பர்சன் இருந்து உள்ள வந்தது அப்புறம் என்ன அவங்களோட அதே பைத்தியார்த்தமா பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்றது என்ன அவாய்ட் பண்ணி போட்டு நான் கேட்க அவர் சொல்றாங்க நான் கிஷோர தான் லவ் பண்றது என்ன அப்ப நான் யாரோட போய் கதைக்கிறது அவள்கிட்ட போய் கேட்டா அவள் சொல்றா நான் தான் லவ் பண்றேன் ஏன்னு கேட்டா என்னது சொல்றா நான் எனக்கு அவளுக்கு நடுவில் சண்டையா இருக்கா அவங்களுக்கு அடிக்கிற பிரேக்கப்ல இருக்கா அதுக்கு இவன் நல்லா பார்த்து கொடுப்பானா நல்லா கதைக்கணும் என்ன கதை வந்து ஃப்ரெண்டா இருந்தா அப்படித்தான் இருப்பாங்க. லவ் பண்ண வரைக்கும் ஒரு பிரச்சனை வந்து அதுதான் விட்டுட்டு போனா சரியா நீங்க இங்க வந்து பெரிய ஆளா இருக்கலாம், நான் சின்ன ஆளா இருக்கலாம், அது பெரிய பிரச்சனையே இல்லைங்க. நீங்க வந்து நீங்க உங்க லவர் அவங்க கூட கழிச்சுட்டு வந்தா அவங்க நம்பணும்னு சொல்றாங்க தானே. நீங்க முதல்ல அவங்க குழந்தைகள் நீங்க என்ன பிரச்சனை? அப்ப நீங்க யாரை கேட்க வேண்டிய பிரச்சனை இல்லை. இல்ல அப்ப அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போங்க. சரி இந்த உள்ள பிரச்சனை ரெண்டு மாசம் அதுக்கப்புறம் அவங்க வரையெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க? பைத்தியார நீங்க தான் பைத்தியார நீங்க போய் சொல்லுங்க. பண்ண மாட்டாங்க சொல்லுங்க அவன் சரி அவர் சொன்னா தான் நீங்க வாங்க நீங்க சொன்னீங்க நினைச்சு நான் ப்ளக் பண்ண வேண்டியது அப்படியே இப்போ இவர் இப்படி ஆயிட்டு உன்னோட எனக்கு கதை இல்ல தம்பி இல்லையா உன்னோட எனக்கு கதை இல்ல உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்களா இல்லையே அதுக்கு அவன் ஒழுங்கா இருந்தா இல்ல அதுக்கு நாடி முன்னேற்றோட சரியா நீ போயிட்டு அடிச்சு போட்டு நீ போயிட்டு சும்மா நீங்க அரைக்க தப்பு நீ என்ன பண்றீங்க இல்ல என்ன தப்பு நீ கரெக்ட்டா சொல்லுங்க என்ன தெரியா பண்றீங்க நீ கரெக்ட்டா சொல்றீங்க நான் சொல்லி போறேன் நீங்க கரெக்ட்டா சொல்லுங்க பேச ஊத்தி போறீங்க உங்களுக்கு தெரியாது
கலாச்சிங்களா கூடி நான் கதைக்கத்தான் வந்தேன். சரியா? கூடிக்கணும் நீங்க பொத்துமலை வந்ததுல அப்படியே நடுவுல வருத்தவில்லை. நான் வந்ததுக்கு மரியாதை தான் அதான் இது மரியாதை நான் மரியாதை தான் மரியாதை ஒரு ஆடி மாசு சண்டை பிடிக்கிற வழியாக அனுப்பிடுவாங்க. நம்பரை block பண்ணா போ. அப்படி நம்ம ஆப்பிள் மாதிரி போயிடுறோம் என்னடா இஷ்டப்பட்டாங்க இல்லை முன்னாடி கூட என்னடா விஷயம் மரியாதை சொன்னீங்க நீ? இல்ல அவரே யாரிக்கிறாங்க அவளை கூப்பிட்டு ராமா அதான் சொல்றேன் அவளை என்ன கிடைக்கும் அவளை கிடைக்கும் அவளை போய் சொல்லு நம்பர் பிளாக் பண்ணு அப்படி நான் உன்னோட கிடைக்கல அவளை போய் சொல்லு நம்பர் பிளாக் பண்ணு இங்க அஜிகேஷன் நான் அவனோட தான் கதைக்குவாங்க. இல்ல அவளே அவளே அவரை கை முடிஞ்சிருங்க இப்ப அவன் நம்பரை block பண்ணணும். அவ்வளவுதான் இல்ல கணக்கு. அவனுக்கு கோல் பண்ணி நான் இவனோட கைக்க மாட்டேன். இல்லடா நம்பர் block பண்ணணும். என்ன பிரச்சனை வந்தாலும் அதுதான் முடியும். நீ இப்ப நம்பர் block பண்ணணும். என்ன பண்ணுவ நீ? என்ன சிரிச்சா சிரிச்சா பிடிக்கா? என்ன தெரியாது? என்ன தெரியாது? தெரியவே இல்லை. நான் தெரிஞ்சு தெரியவே இல்லை. நீ பொத்துவாய பதிக்கிறதே அப்படிங்கிற அளவு பேத்து போடுவோம். என்ன வரியாத போகுது? என்ன பண்ணு? என்ன பண்ண சொல்லுங்க. என்ன எல்லாம் இல்ல போயிட்டு என்ன பண்ணுவேன்? இல்ல என்ன நீங்க தான் பண்ணணும். இல்ல நீங்க தான் பண்ணி என்ன பண்ணுவேன்? பண்றது பண்ண நிக்கிற நீ என்ன பண்ண பண்ண நீங்க வாங்க. நீ வேலை செய்ய மாதிரி நாங்க யாரும் வெளியே வெறுப்பு மாதிரி இருக்கிறது பால் மறுத்துறது பாப்போமா என்ன பழங்க என்ன பழங்க என்ன
அது நான் கேமரா தூக்கிட்டு என்ன ப்ரோ உயிர் நட்பு பிரச்சனை வந்தா வந்து வெளுப்ப வண்டியில பார்த்து நிக்கிறீங்க. எப்படி இந்த பிறந்தநாள் சர்ப்ரைஸ் என்ன? எப்படி எப்படி நம்பிட்டீங்க தானே? 100% நம்பிட்டீங்க தானே? சீரியஸா கொஞ்சம் இல்ல அவன் நம்பிட்டேன் அப்ப அவன் எனக்கு ஒரு வட்டத்துல இப்ப என்னடா சிரிச்சு போட்டாங்க இங்க அதை வரான்னு வெறாடும் இல்ல தெரிஞ்ச ஏரியாக்கு வராம அங்க போய் நின்றானா என்ன செய்யறது? இனிமே எனக்கு 2 கேமரா தான் கொண்டு வரணும். ஓகே ப்ரோ, நாங்க வந்து கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம். சரியா, உங்களோட பிறந்த நாள் சொல்லி உங்களுக்காக கிஃப்ட்டும் வந்திருக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடி சும்மா கொடுத்தா சப்பையா இருக்கு வேண்டு கொஞ்சம் நேரம் என்டர்டைன்மெண்டா போட்டு மேன் மறக்க முடியாத ஒரு பிறந்த நாளா இருக்குது. சரி ஓகே, ஓகே இது இருக்கட்டும். மற்ற கிஃப்ட் கொண்டாங்க. சரி ஓகே, உங்களுக்காக வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. உங்களுடைய இந்த பிறந்த நாளை இனிமையாக கொண்டாடணும்னு சொல்லி உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு. எப்படி இனிமையாக நல்லா இருந்துச்சு ஆண்டைக்கு? ஓகே, அடுத்ததான் உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. இது என்ன இருக்கும் உங்களுக்கு? என்னவா இருக்கும் தெரியல? சரி ஓகே, அது அங்கே வச்சுட்டு பிரித்து பாருங்க. செஞ்சு விட்டாங்களே சிறப்பா. சரி அழா ஓகே, உங்களுக்காக இது வந்து ஒரு ஹாட் வாட்டர் விட்டால் உங்களோட ஃபோட்டோஸ் வர்ற மாதிரி. சரியா, அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் பெரிய கிஃப்ட் உண்டு. இது உங்களோட உசுருண்ட கிஃப்ட். ஓகே, அதையும் ஓப்பன் பண்ணுங்க பாப்பா என்ன இருக்குன்னு. ஓகே, உங்களோட நண்பர்கிட்ட அழகான கிஃப்ட். என்ன இன்னும் அந்த என்ன மாலையா?
சத்தம். சத்தம். நான் பார்த்தேன் ஆக்சுவலாக எனக்கு லைட்டாக நடுங்க அதான் பேசுறாங்க ஒரு ஓரம் நான் என்ன சொல்றேன் அதாவது கையில கூடாது அந்த மைண்ட்ல இருக்கானா நினைச்சேன். நான் அது நல்லா பூவும் வைக்கதான் நாங்கள் ஓரம் வைக்கிறோம் இருந்தா சரியாயிட்டு நல்ல வேலை அந்த கோவத்தில் வச்சு என்ன வெளுக்க இல்லை உண்மை நினைக்கிறாங்க. ஒரு நல்ல வேலை கையை வைக்க இல்லை. ஓகே, நீங்கள் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சத்தமா சொல்லுங்க. எஸ், உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எங்களோட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் நல்லா பாட்டு படிப்பீங்க. ஒரு 2 லைன் பாட்டு படிக்கல சும்மா ஒரு கையில எடுத்து விடு. எடுத்து விடு. அந்த வண்டி பாட்டு பாட்டு. அது இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்தோம்னா அந்த பாட்டெல்லாம் வேற அதில் குரலே வருது இல்லை. ஓகே, யார் இந்த gift எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க? அதாவது உங்களுக்காக நான் கொண்டு வந்த கிஃப்ட்னா இந்த சாக்லேட் பாஸ்கெட் அந்த மக் கொண்டு வந்தேன் சரியா? யார் அரேஞ்ச் பண்ணி விட்டுருப்பாங்க? யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? அவங்களோட gift புரியுமா தந்துட்டாங்க. நான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த சாக்லேட் பாஸ்கெட் அண்ட் மக் அது வேற ஒருத்தவங்க. ஃபாரின்ல யாராவது இருக்காங்களா? ஃபாரின்ல யாரும் இல்லைண்ணே. வேற ஊரில் ஏரியாவில் ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டி ரிலேட்டிவ் யாராவது இங்கே இருக்கிறவங்க அப்படி நல்லா ஜோதிச்சு பாருங்க. நர்வஸாக இருக்கிறீங்க. ஏன்டா பிரச்சனையை ஜோதிச்சுன்னு வெளியில் வரே இல்லை போல. கதைங்க இப்போ யாரா இருக்கும்? பண்ணிட்டு பேச அடிக்கிறாங்களே இவங்களும் தான். இவங்களோட சேர்ந்து இன்னொருத்தாங்க இல்லை இல்லை தெரியல. உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி திருப்பி புதுசாக தொடங்குறீங்க. என்னங்கடா இப்போத்தடா முடிச்சிங்க? ஓகே, அது என்ன நடந்தாண்டா ப்ரோ? உங்களோட வீட்டில் இருந்து தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து விட்டாங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உங்களோட வீட்டில் இருந்து சரியா அம்மா அப்பா சார்பாக கொடுத்து விட்டேன்னு சொல்லி விட்டாங்க. ஸோ அவங்க சொல்லிவிடக்கே சொன்னவங்க, தம்பி நீங்கள் அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட கதை இழுத்து காய்க்கக்கூடாது, கேர்ள் ஃப்ரெண்டு லவ்வர் அந்த மாதிரிலாம் இழுக்கக்கூடாது. ஸோ ஆல்ரெடி ஃபோன் பண்ணிட்டாங்க. அப்போ தான் ஜோதிச்சு பார்த்தேன். அப்போ ஃபோன் பண்ணோடனே என்னோட கதை அந்த அவர்தான் சொன்னார், ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணணும் ப்ரோ, ஏதாச்சும் பண்ணணும் ப்ரோ. அப்போ நான் கேட்டேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா, நான் நோம்பலாக வந்து கதைச்சு கொடுத்துட்டு போயிடணுன்ட்டு. இப்போ தான் ஜோதிச்சு பார்த்தேன். சரி ஆளை கொஞ்சம் ஃப்ராங்க் பண்ணுவோமான்ட்டு பண்ணினேன். எப்படி நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? வேற லெவலா? ஓகே, அதை பற்றி ஏதாவது கருத்து பெருமையாக நினச்சா பெருமையானுங்க. எவ்வளோ பெரிய சம்பவம் ஒரு 2 மணி தேலமாக எவ்வளோ பெரிய சம்பவம் 8 மணி தேலமாக போயிருக்கு. சரி, அதை எடுத்து மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? என்னதான் அவனை விட்டு கொடுக்கல. ஏன் விட்டு கொடுக்கல? அது ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் நன்மைண்டா. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காக வேண்டிய என்ன செய்யலாம் என்ன? ஸோ விட்டு கொடுக்கல. அது எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அப்படி தான் இருப்பாங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் இருப்பாங்க. தப்பு பண்ணது நானாகவே இருந்தாலும் விட்டு கொடுக்க. நாங்கள் விட்டு கொடுக்குறோம் எல்லாத்தையும். வேற லேட்டுக்கு ஆம்புலன்ஸில் போயிருப்பேன். இப்போ உனக்கு 2 சொட்டை போட்டு ஆம்புலன்ஸ் ஏற்றி அனுப்பிவிட்டா எப்படி இருக்கும்? நல்ல வேலை. நான் ஏற்கனவே ஹோட்டலில் சொல்லிட்டேன், கையை வச்சாலும் பிடிச்சிருங்களா, கை வைக்க விட்டேன். அதான் நீங்கள் வைக்கணும், நீங்கள் விரும்பி கிட்ட வரவே இப்படி நொண்டுண்டாப்புல அதை கையை வைக்க விட்டுறக்கூடாதுன்ட்டு. ஓகே, எனிவேஸ் நாங்கள் கேக் கட் பண்ணுவோம்மா, செலிப்ரேட் பண்ணுவோம்மா. ஓகே, ஹாப்பி பர்த்டே to you. Happy birthday to you. Happy birthday to you. கேக் கட் பண்ணி நீங்கள் ஒருத்தருக்காக ஊட்டலாம். ஓகே, இனிமேல் பட்டு இப்படி ஒரு வந்தால் வரவே கூடாது.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தராக போகிறீங்களா இல்லாட்டி குரூப்பாக என்ன மாதிரி? அடுத்த யாரு? என்ன ஓகே ஓகே அப்படி இங்கே பாருங்க. ஓகே நானே சொல்கிறேன் நீங்களாம் ஆமாங்க ஐயா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கன்னு சொன்னீங்கன்னா போதும். ஓகே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபன் பண்ணுறதுக்காக சொல்லி ஃப்ராங்க் பண்ணது. இதில் யூஸ் பண்ண நேம் அண்டு அதாவது நாங்கள் விவரப்பட்டு வதச்சது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த பசங்க எல்லோரும் ரொம்ப கெட்டவங்க அந்த மாதிரிலாம் எடுத்துடாதீங்க. எல்லாருமே சும்மா தெரியாதா ஃப்ரெண்டை போட்டு வதைக்கணுன்ட்டு பர்த்டே கொஞ்சம் சர்ப்ரைஸாக பண்ணணுன்றதுக்காக வேண்டி செய்தது. ஸோ உங்களுக்கு ஓகே தானே? டபுள் ஓகே அப்போ நாங்களும் போயிட்டு வரோம் வேணா. ஓகே பாய். ஓகே மறுபடியும் சந்திப்போம். ஓகே நீ கிஸ் பண்ண லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.